அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பானாக, நம்முடைய அமல்கள் அனைத்தையும் கபூல் செய்வானாக, நம்முடைய துஆக்கள் அனைத்தையும் கபூல் செய்து நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவானாக. குறிப்பாக இன்று இரவு, அதிலும் குறிப்பாக இரவு 12 மணி, அந்த இரவு நேரங்களில் நாம் அந்த அனாச்சாரமான விஷயங்களில் ஈடுபடாமல், குறிப்பாக இந்த மேற்கத்திய நாடுகளுடைய கலாச்சாரத்தை பின்பற்றாமல், அவங்க இரவு 12 மணிக்கு மேலே கேக்கு வெட்டுவதும் வான வேடிக்கைகளை நிகழ்த்துவதும் அதுபோல் ஒரு சில தவறான போதைக்கு அடிமையாகாமல் இருப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. ஏன்னா குர்ஆனுடைய வசனம் வலா துல்கு பிஐதீக்கும் இலா தஹ்லுகத்தி, உங்களுடைய கரங்களை நாசத்தின் பக்கம் போடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ எது எதுலாம் நாசமான ஒரு விஷயமாக இருக்குமோ, அது நாசத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குமோ, அதை விட்டு முதல்ல நாம் தவிர்ந்து இருக்கணும். அதில் நாமும் அல்லது நம்முடைய பிள்ளைகளோ அல்லது நம்முடைய சகோதரர்களோ நண்பர்களோ அவர்களையும் அதில் போய் என்ன செஞ்சிடக்கூடாது, சேர்ந்து விடக்கூடாது. நெஜீஸை தேடி நாம் போகக்கூடாது. நெஜீஸுன்னு தெரியுது, கையில் தொடலாமா? அசுத்தம் தெரியுது, கையில் தொடுவோமா? தொட மாட்டோம். அப்போ மேற்கத்திய நாடுகளுடைய கலாச்சாரம் நம்மை சீர்படுத்தாது, நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சீர்குலைத்து விடும். முதல்ல அதை வளர்க்கணும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 92 இடங்களில் சத்தியம் விட்டு பேசுகிறான். அதிலும் குறிப்பாக 18 இடங்களில் காலத்தின் மீது சத்தியம் விட்டு பேசுகிறான். அதிகாலை நேரத்தின் மீது சத்தியமாக, லுகா நேரத்தின் மீது சத்தியமாக, அசருடைய நேரத்தின் மீது சத்தியமாக, இரவின் மீது சத்தியமாக, பகலின் மீது சத்தியமாக, இப்படி அல்லாஹ் சத்தியமிட்டு பேசக்கூடிய வசனங்கள் குர்ஆனில் இடம்பெறுகிறது. அப்போ ஏன் அல்லாஹ் தஆலா இப்படிலாம் சொல்கிறேன் அப்படின்னா, காலத்தினுடைய அருமைகளையும் பெருமைகளையும் நாம் முதல்ல புரிந்து உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதற்காக. ஆனால் இன்னைக்கு மாற்று மேற்கத்திய நாடுகளுடைய கலாச்சார நம்பில் அதிகமாக பெருகிவிட்டது. கோட் ஷூட்டு போடுவதிலிருந்து தவறான போதையை ஏற்படுத்தக்கூடிய வஸ்துக்களுக்கு அடிமையாக போவது உட்பட, குறிப்பாக இன்றைய இந்த டீனேஜ், அந்த வயதுக்கு வந்த ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தில் 2 பேருமே சமம்தான். குறிப்பாக அவர்கள் அறகுறையான ஆடை அணிந்து கொண்டு கையில் போதை தரக்கூடிய வஸ்துக்களை பாட்டில்களையும் எடுத்துக்கொண்டு வீதிகளிலும் சாலைகளிலும் உலா வருவதும், தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் என்பதற்காக வேண்டி மற்ற எல்லா மக்களுக்கும் அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு வகையில் தொந்தரவும் தொல்லையும் நெருக்கடியும் கொடுக்குறாங்க. முதல்ல அதை அவங்க உணரணும். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் கத்துறாங்க. என்ன எதுக்காக ஹாப்பி நியூ இயர்? சரி, 2024 நம்ம என்ன சாதித்தோம் சொல்லுங்கள். 2024 நம்ம என்ன சாதிச்சிட்டோம்? 2025 வரவேற்பதற்கு நம்ம தயாராகிட்டோம். ஒரு விஷயம் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். ஹஸரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என்னுடைய வாழ்நாளில் ஒரு நாள் குறைந்து அந்த நாளில் என்னுடைய அமல் அதிகமாகவில்லையானால் அது எனக்கு கவலை தரக்கூடிய நாள் என்று சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய முன்னோர்கள் சான்றோர்கள் எப்படியெல்லாம் அந்த காலத்தையும் நேரத்தையும் அவர்கள் எப்படியெல்லாம் உணர்ந்து செயல்பட்டுருக்கிறாங்க. துன்யாவுடைய விஷயத்தில் காலத்தையும் நேரத்தையும் அதற்கு மதிப்பு கொடுக்காமல் இருப்பவனை நான் பார்க்கவே வெறுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ காலத்தையும் நேரத்தையும் நம்ம வீணாக்கவே கூடாது.
ஏதாவது ஒரு வகையில் பிரயோஜனமாக இருக்கணும். நம்முடைய சொல்லும் செயலும் பிறர்களுக்கு ஏதாவது வகையில் பிரயோஜனத்தை அது தர வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் ஹராமியத்தான செயல்களில் ஈடுபடுவதோ, ஹராமியத்தான விஷயங்களில் ஈடுபடுவதோ, அல்லது தவறான வழிக்கு நம்மளை கொண்டு செல்லக்கூடிய மனிதர்களிடத்தில் நாம் முதல்ல பழகாமல் இருக்கணும். தவறான எண்ணமோ தவறான விஷயங்களுக்கு அடிமையாகி ஒட்டுமொத்த லைஃப்பை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, கேள்விக்குறி ஆக்கிக்கக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த வரக்கூடிய 2025 நமக்கு அது நல்ல விதமாக அமையணும் அப்படின்னா, இன்றைய இரவில் யாரோ எப்படியோ போகட்டும், நாம் முதல்ல அந்த விஷயத்தை என்ன செய்யணும். அதாவது பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுவாங்க, மன் தஷப்பஹ பில் கௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் பிற மதத்தினவர்களுடைய செயல்களுக்கு ஒப்பாகுவாரோ, அவங்க ஒரு விஷயத்தை செய்கிறாங்க, அந்த விஷயத்துக்கு இவர் என்ன செய்கிறாரு, அதை அக்செப்ட் பண்ணுறாரோ இல்லை அதுக்கு தோதுவாக போகிறாரோ, ஏதோ ஒன்று அப்படி நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாமளும் அவர்களை சார்ந்தவர்கள் தான். அவருடைய விஷயத்தை நாம் எடுத்து நடப்பது அல்லது அதை பின்பற்றணும் அப்படின்னா நாமளும் அவர்களை சார்ந்தவர்கள் தான். ஏன்னா அல்லாஹ்வையும் ரசூலும் ஏற்றுக்கொண்டவர்கள் தவறான விஷயத்தில் ஈடுபட மாட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய ஒரு நாள் கழியுது அப்படின்னா, இந்த உலகத்தில் நம்ம எத்தனை வருஷம் வாழ்வோம், எத்தனை நாள் வாழ்வோம் அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அப்போ ஒரு நாள் கழிஞ்சு போச்சு, இனி அடுத்து வரக்கூடிய நாளும் அடுத்து வரக்கூடிய மாதங்கள்லையும் வாரங்கள்லையும் நம்ம எப்படி வாழப்போகிறோம் அப்படிங்கிற அந்த திட்டம் மிக முக்கியம்.